Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Global Health Limited, bikaji Foods International Limited இந்த ரெண்டு ஐபிஓ நவம்பர் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது கம்மிங் மண்டே அன்னைக்கு. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓவில் எந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன், எவ்வளோ லாட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பிகாஜி அப்படின்னு பார்த்தோன்னா 880 கோடி இஷ்யூ சைஸு, ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஐபிஓ ப்ரைஸ் 300 ரூபா. குளோபல் ஹெல்த் பார்த்தோன்னா 2205 கோடி வந்து இஷ்யூ சைஸு. ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூ சைஸு, 35% ரீட்டைல் ரிசர்வேஷன். நவம்பர் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. 336 ரூபா வந்து ஐபிஓ ப்ரைஸ். ஸோ லாங் டேர்முக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிகாஜியோட ஐபிஓ ப்ரைஸ் கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. குளோபல் ஹெல்த்தோடது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான வேல்யூவில் ஐபிஓ வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டே, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் அன்றைக்கி க்ளோஸ் ஆனது வச்சு பார்க்குறப்ப ரீட்டெயிலில் 2.33 டைம்ஸ் வந்து பிகாஜி வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. குளோபல் பார்த்திங்கன்னா 0.25, ஸோ அண்டர் சப்ஸ்கிரைப் தான் ஆகியிருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா இஷ்யூ சைஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றனால. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 15 ரூபாயில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோ மேக் பண்ணப்போ பார்த்தோன்னா 75 ரூபாயில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு பிகாஜி ஃபுட்ஸு. இப்போ வெறும் 15 ரூபா தான். தட் மீன்ஸ் 35% ப்ரீமியமில் ட்ரேட் ஆனது இப்போ வெறும் 5% ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கிரே மார்க்கெட்டில். ஸோ கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிகாஜி ஃபுட்ஸுக்கு குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா இப்போ நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது, அதனால கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு குளோபல் ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா 25 ரூபா ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 10 ரூபா ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 7% ப்ரீமியமில் ட்ரேட் ஆனது இப்போ வெறும் 3% ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓக்குமே டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது தான். ஓகேங்க, ரேங்க் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப குளோபல் ஹெல்த் லாங் டேர்முக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனும், பிகாஜி செகண்ட் பொசிஷனும், ஏன்னா வேல்யூஷன் படி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னா டிமாண்ட் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப பிகாஜி ஃபஸ்ட்டும் குளோபல் ஹெல்த் செகண்டாகவும் இருக்குது. ஸோ என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறேன். பிகாஜி பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன். என்கிட்ட 5 அக்கௌண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நான் 2 அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்லேயும் ஒரு லாட் மட்டும் அப்ளை பண்ணுறதா இருக்கேன். ஃபார் லிஸ்டிங் கெயின் பர்பஸ் மட்டும்தான் இந்த பிகாஜி. ஏன்னா வேல்யூஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றனால லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கரெக்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குளோபல் ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனில் இருக்கேன். ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக கிடையாது, ஒன்லி லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான். அதனால இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அண்டர் சப்ஸ்கிரைப் தான் ஆகியிருக்கு ரீட்டைல் கேட்டகரியில். ஸோ அதனால் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு லாட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு லாட் கண்டிப்பாக அலாட் ஆகிரும். இந்த ஒரு லாட்டும் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா லிஸ்டிங் கெயின் இந்த ஐபிஓவில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இஷ்யூ சைஸ் ரொம்ப பெருசு, டிமாண்டும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றனால. நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்லேருந்து எத்தனை லாட் அப்ளை பண்ணீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.